சென்ஸை, அந்த தோல்வியின் எண்ணத்தையும் அந்த அந்த மனப்பான்மை உள்ளே நிரப்ப விடக்கூடாது. இருக்கிற பிள்ளைகள் சொல்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் நிரப்ப விடக்கூடாது. நான் ஏழை, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னால் முடியாது, எனக்கு யாரும் ரெக்கமெண்டேஷனுக்கு இல்லை, எனக்கு நான் பெரிய ஆளாக வர முடியாது, எல்லாம் கிடையாது. முதல்ல கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற திறமைகள், ஆற்றல், அதை நம்புங்க. கர்த்தரை நம்புங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்தும், எனக்கு வெற்றியை தாரும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என்னை நடத்தும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை படிப்படியாக கர்த்தர் நடத்துவார்னு ஒன்று ஏதோ ஏஞ்சல் உங்கள் வீட்டு வெளியே நின்று சத்தம் போட்டு சொல்லணும்னு நினைக்காதீங்க. அப்படி சொல்ல, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நடத்துவார். நீங்கள் 10, 20 வருஷம், 30 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். தோல்வியை ஒழிக்கணும், தோல்வியின் எண்ணத்தை ஒழிக்கணும். இங்கே வந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றில் வெற்றி பெறும்படியாக கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். எதுன்னு தெரியாமல் தான், அதான் பாருங்கள், தெரியாதனால தான் எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு பார்க்குறோம், இல்லை எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும்னு பார்க்குறோம். யாருக்கும் எதை பற்றியும் ஒரு இது இல்லை. பெற்றோரும் பாருங்கள், பையன் என்ன ஆகணுன்றது அதை ஜெபம் பண்ணதில்லை, கர்த்தரை கேட்டதில்லை, அவரை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இவனை போட்டு கொண்டு போய் திணிச்சிடணும், கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அல்லது எங்கேயாவது. என்னெல்லாம் இன்ஜினியர் ஆக்கியிருந்தா உலகம் அழிஞ்சிருக்கும் நேரம். நான் பிரசங்கியார் ஆகிறதுக்காக பிறந்தவன். என்னுடைய பெற்றோர் நான் பிறந்த உடனே கத்திரத்தில் என்னை தூக்கி உயர்த்தி காமிச்சு ஊழியத்துக்காக இவனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. பெற்றோருக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். என் பிள்ளை எதுக்கு பிறந்திருக்குது, என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ஒரு பெரிய தரிசனம் இருக்கணும். அதுக்காக ஒரு வாஞ்சை இருக்கணும், அதுக்காக ஒரு ஜெபம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாதனால தான் பாருங்கள், இந்த தோல்வி மனப்பான்மை நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் என்னவா இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் என்னவா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தாவே, நீ நடத்தும் முடி சித்தம் இவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்ன்ற அந்த இது கிடையாது. நான் ஒப்புவிக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் போயிடுது பாருங்கள். தோல்வி மனப்பான்மை ஒழியணும். வாலிபர் மத்தியிலேருந்து ஒழியணும், வயசானவங்க மத்தியிலேருந்து ஒழியணும். சிலர் வாழ்நாளையே கடத்திட்டாங்க தோல்வி மனப்பான்மையிலேயே. தோல்விங்கிறது ஒரு படுகுழி, அது ஒரு உளையான சேர், அதிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர். இந்த சபையில் நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க இதை. இங்கே வசனத்தை கேட்டு இந்த தோல்வி என்கிற படுகொலி உளையான சேரிலிருந்து தூக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.